ஏன் நீ நார்மலாக ஒரு 10,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற, அதே கம்பெனியில் உன்னை ஓனர் ஆக்கினா எப்படி இருக்கும்? விசுவாசிக்க முடியுமா இது உங்களால்? இல்லைங்க. பக்கத்தில் கேட்க நம்ப முடியுமா? இதை நம்ப முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட கிரியைகள் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பக்கத்தில் பசங்க அவர் எனக்கு செய்வார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக. நடக்கவே முடியாதுன்னு சில சொன்ன காரியங்கள் முன்பதாக, இதெல்லாம் உனக்கு வாய்க்காதுன்னு சொன்ன ஜனங்கள் முன்பதாக, உன்னால எழும்பவே முடியாதுன்னு சொன்ன ஜனத்திற்கு முன்பதாக கர்த்தர் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். நீனும் ஆசீர்வதிச்சா இப்படி கை தரக்கூடாது. நல்ல கையை உயர்த்தி தட்டி வேற மாதிரி ரைட் நவ. எஸ், இந்த இடத்துல உன்னால எழும்ப முடியாது, உன்னால பெரிய காரியங்களை செய்ய முடியாது அப்படி சொன்ன ஜனங்கள் மத்தியில உன்னை கொண்டு அவர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்குன்னு சொல்லி நம்புற பிள்ளைங்க. சின்ன சின்ன காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறோமே, சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்தே சோர்ந்து போயிடுறோமே, படுத்துடுறோமே. ஆண்டவரே நான் இருக்கிறத விட செத்து போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமே. நீங்க சொல்லி இல்லை, நான் கர்த்தருக்கு மகிமையாய் வாழுவேன், ரிலாக்ஸா வாழுவேன். எத்தனை பேர் நம்முடைய கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை எனக்காக செய்வார் நம்புகிற பிள்ளைங்க? நல்லா நல்லா இப்படி தட்டக்கூடாது, நல்ல வேற மாதிரி கை தட்டி கம் ஆன் பீப்புள். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? சிரிச்ச முகமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஓ காட், தேங்க் ஜீசஸ். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் பாடலாமா? புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்து நல்ல கை தட்டி அவன் 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 ராஜா நீ செய்து அவன் அவன் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. விடுதலையோடு பாடும்போது எனக்கு ஒரு அற்புதனை நடக்கும் சொல்லி நம்புகிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலகீன நேரங்களில் உங்கள் கிருபை தந்தீரையா. பலகீன நேரங்களில் சந்தோஷமா கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. பாடுங்க. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கையை உயர்த்தி தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து அவன் அவன் எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் அவன் 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 ராஜா நீ செய்து எண்ணி துதித்திடுவே. நல்ல நல்ல ராஜா நீ செய்து பாடும்போதே திடுவே. அவன் ஆராதனை உமக்கே, ஆராதனை
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பாடும்போது என் கட்டுகள், என் சிறையிருப்புகள், என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிற வேலை சொல்லி நம்புற பிள்ளைங்க. உன் கண்ணீர் எல்லாத்தையும் கர்த்தர் துடைக்கிற ஒரு வேலை, உன் பாடு எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிற வேலை. Come on. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் பாடுவோம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை என்ன தொடரும். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. நல்லா சொல்லுங்க, செய்த நன்மைகளை நீ சொல்ல சொல்ல உனக்கு நன்மை வந்து சேரட்டும். ராஜா நீ செய்த, பாடும்போதே விடுதலை, பாடும்போதே உனக்கு அற்புதம் நடக்கட்டும். ஆமென் 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 ஆமென். ஆராதனை உமக்கே, நல்ல விடுதலையோடு come on. ஆமென் ஆமென் ஆராதனை. அவர் சட்டாயின் கீழ் அடைக்காலம் போகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டாயின் கீழ் அடைக்காலம் போகவே நம் சிறகுகளால் மூடுவார். சொல்லலாமா? அவர் சட்டாயின் கீழ் அடைக்காலம் போகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டாயின் கீழ் அடைக்காலம் போகவே தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பாரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பாரிப்போம். நெருக்கப்பட்டும் அடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் அடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. சொல்லலாமா? அவர் நல்லவர். தேவனை பாடு. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி அவரை ஹல்லேலூயா என்றார் பாரிப்போ. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். பாடுங்க. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி come on. இயேசு நாமத்திற்கே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. சேர்ந்து பாடலாமா? ஆமென் ஆமென். இயேசு ராஜாவுக்கே வாழ்நாள் எல்லாம் நல்ல 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 ஜெயம் கொடுக்கும் அவன். ஆமென் ஆமென். வாழ்நாள் எல்லாம் எத்தனை பேர் வேணும்? ஜெயம் கொடுக்கும் அவன். பாடும்போதே ஜெயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதாக. இந்த கூட்டம் வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கட்டும். ஆமென் ஆமென்.
ஆசையா ஜெயம் கொடுக்குமவன் அவனாவே வாழ்நாள் எல்லாம் அவன் ஜெயம் கொடுக்குமவன் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாள் எல்லாம் நல்ல கைதட்டி இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் இந்த நாளிலிருந்து எனக்கு ஜெயத்தை நான் பெற்று இனி தோல்வி இல்லை என் லைஃப்ல, இனி என் பிசினஸ்ல தோல்வி அல்ல, என் வேலையில தோல்வி அல்ல, என் பொருளாதாரத்துல தோல்வி இல்லை. இனி கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தின் மேலே எங்களுக்கு ஜெயம் கொடுத்து ஓ சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமா என் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்ற வார்த்தையின்படியாய் இனி நசுக்க வேண்டிய எல்லாவற்றையும், நசுக்கி போட வேண்டிய எல்லா பாடுகளையும், நசுக்க வேண்டிய எல்லா துரைத்தனங்களையும், உன்னோடு போராடின வல்லமைகளையும், உன்னோடு யுத்தம் பண்ணின வியாதிகளையும், அந்த தரித்திரத்தையும், அந்த கடன் என்ற பாடுகளையும் என் ஆண்டவர் நசுக்கி போடுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் அரை நிமிஷம் அது கைத்தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஓ இந்த நாளிலிருந்து ஜெயத்தை என் தேவனுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைத்தட்டி receive in the mighty name of Jesus, receive in the mighty name of Jesus. வெட்களை கதவுகளை உடைச்சி இரும்பு கால்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் கர்த்தர் எனக்கு கொடுத்து என்னை வாளாக்காமல் தலையாக்கி என்னை கீழாக்காமல் மேலாக்கி பூமி உயரமான இடங்களில் என்னை ஏற பண்ணி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைத்தட்டி விட்டுறாதீங்க இந்த வேளையில நான் பார்க்கிறேன். நல்ல கவனிங்க. தெய்வ மகிமை பலமா இறங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்திற்காக ஆவியில் எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார். எத்தனை பேர் சொல்லணும்னு இருக்கிறீங்க? அவங்க மட்டும் கை உயர்த்துங்க பாப்போம். உண்மையாவா? அப்ப நல்லா ரெண்டு கையை அசைச்சு காட்டுங்க. ரெடி லோட். வார்த்தை வந்துடுச்சுன்னா அற்புதம் நடந்துச்சுன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. வார்த்தை புறப்பட்டுச்சுன்னா அற்புதம் நடக்குதுன்னு அர்த்தம். ரெடியா இருக்கிறவங்கள கை உயர்த்தி காட்டுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லுங்கப்பா. ஆமென். அப்ப ஆண்டவர் அழகான எனக்கு ஒரு வார்த்தையை ஆவியில கர்த்தர் பேசினார். என்னன்னா, நம்பவே முடியாத கிரியைகள் எல்லாம் இனி உங்க வாழ்க்கையில் நடக்கும்படியா கர்த்தர் செய்வாராம். நம்பவே முடியாது, நடக்கவே நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு புரியுதா புரியலையா? புரிஞ்சவங்க நல்லா கை தட்டி இருக்கணும். வேற மாதிரி ஐயா, இது என் வாழ்க்கையில பாசிபிளே கிடையாது, நடக்காதுங்க. நீ ஏன் ஆண்டவரே உனக்கு சொன்னா கூட நம்ப முடியாது. ஆண்டவர் உனக்கு சொல்லுவார், நான் இதை செய்வேன்னு சொல்லியிருப்பார், சொல்லுவார் நினைச்சுக்கோ, அதை கூட உன்னால் நம்ப முடியாது. ஆனா அப்படிப்பட்ட இனி வரும் நாட்கள்ல எழுதி வச்சுக்கோங்க உங்க டைரியில. இன்னைக்கு வீட்டுக்கு போனப்ப இந்த வார்த்தையை பிடிச்சு வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில நம்பவே முடியாத அற்புதங்களை, அதிசயங்களை உன்னுடைய கண்கள் அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களை காணத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார் என்று நம்புற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷம் அது கைத்தட்டி இந்த வார்த்தையை கனப்படுத்தி, என் வாழ்க்கையில, என் குடும்பங்கள்ல, என் ஊழியங்கள்ல என் ஆண்டவர் நம்பவே முடியாத கிரியைகளை, இதுவரைக்கும் நம்பவே முடியாத அற்புதங்களை எங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்து எங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எஸ், நான் காற்றையும் காண மாட்டேன், நான் மழையையும் காண மாட்டேன், ஆனாலும் என் வாய்க்கால்கள் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தர் என்னை நிரம்பி வழிய செய்வார். டாக்டர்ஸ் கைவிடலாம், மருந்துகள் கைவிடலாம், ஆனாலும் அவருடைய வார்த்தையினால் நான் சுகமாகிறேன், குணமாகிறேன் என்று சொல்லி நம்புகிற பிள்ளைங்க இப்படி கை தட்டக்கூடாது. வேற மாதிரி கை தட்டும் போது அந்த சுகமளிக்கிற வல்லமை, அந்த விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு தேவ கிருபை உன் மேல, உன் குடும்பத்தின் மேல அளவில்லாமல் இறங்கட்டும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை தட்டி ரசவேட்லோர். எங்க வாழ்க்கையில நம்பவே முடியாத கிரியைகளை நீ நடப்பிக்க போகிறதற்காய் உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி come on. ஆமென், ஆமென்.
நீயே நம்ப முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிப்பட்ட ஒரு கிரியைகள் நம்ம வாழ்க்கையில பார்க்கணுங்க. ஆமென். சாராள் வாழ்க்கையில ஆபிரகாம் லைஃப்ல ஆண்டவர் சொல்ற, உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன். நம்ப முடியல. ஏன்னா கற்பம் செத்து போச்சு, சரீரம் செத்து போய் இருக்கு. அவங்களே நம்பலன்னு தான் பைபிள் சொல்லுது. ஆனா கர்த்தர் செய்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்பவே முடியாதவைகளை நீ கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். மனுஷன் உன்னை பார்த்து ஒரு கால்குலேட் பண்ணி வச்சிருப்பா, ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பா. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த கணக்கு எல்லாத்தையும் கர்த்தர் குவாஸ் பண்ணி அவருடைய கணக்கை உன் வாழ்க்கையில கர்த்தர் துவக்குவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை தட்டும் போதே பரலோகமே சந்தோஷப்படட்டுமே. உன்னை குறித்து கால்குலேட் பண்ணவன், உன்னை குறித்து கணக்கு போட்டவன், அந்த கணக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து முடிச்சு போட்டு அவர் உனக்காக ஒரு புதிய கணக்கு இன்னைக்கு எழுதுவார் பார். அதுதான் இனி என் மகனே, என் மகளே, நம்பவே முடியாத கிரியைகளை, நீ விசுவாசித்திராத கிரியைகளை உன்னால் நம்ப கூட முடியாது. அப்படிப்பட்ட கிரியைகளை இந்த பெங்களூர் பட்டணத்தில் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களுக்காக என் ஆண்டவர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிப்பீங்கன்னா நல்ல ஒரு அரை நிமிஷமாவது கை தட்டி, ஆமாண்டவரே, நம்பவே முடியாத அற்புதங்கள், நம்பவே முடியாத ஆச்சரியங்கள், நம்பவே முடியாத உங்களுடைய பிரமிக்கத்தக்க அதிசயங்களை நான் காண போகிறேன் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கை தட்டி வாங்கிக்கோ, வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. நீ கையை தட்டும் போதே அந்த ஆசீர்வாதம் கரத்துல வந்து இறங்கட்டும். நீ கையை தட்டும் போது அந்த மகிமையின் பிரசன்னம் உன்னை மூடட்டும். நீ கைகளை தட்டும் போதே உனக்கான திறக்கப்பட வேண்டிய எல்லா கதவுகளும் திறக்கப்படட்டும். சிலர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க தான், இதெல்லாம் நீ பிரவேசிக்க முடியாது, இதற்குள்ளெல்லாம் நீ வர முடியாது. ஏன்? உன்னாலேயே அது நம்ப முடியாதுதான். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? இனி நம்பு. நடக்கவே முடியாத காரியங்களை எங்க வாழ்க்கையில கர்த்தர் தொடங்க ஆரம்பிச்சிட்டார் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கை தட்டி receive in the mighty name of Jesus. நம்பவே முடியாது. எல்லாம் நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க இந்த வார்த்தைக்காக. ஆமென். இப்ப இருக்கிற பார் இப்படி இருக்க மாட்டீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ரொம்ப நல்லா இருக்க போறோம்னு சொல்ற பிள்ளைங்க ரெண்டு கையை உயர்த்தி காட்டுங்க பாப். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க, அவர் ஆமென் சொல்லுங்க பாப். இப்போ இப்படி இருக்கிற ஒரு சின்ன அளவோடு இருக்கிற, ஏன்னா இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது பாத்தீங்கன்னா அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து ஜனங்களுக்கு ஏதாவது கொடுக்க ஆசைப்படுறார். அப்ப அங்க இருந்தது எதுவுமே கிடையாது பெருசா. 5 அப்பமும் 2 மீன் தான் இருந்துச்சு. அப்ப ஆண்டவர்கிட்ட சீசர் வந்து சொல்லும் போது, இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இதை வச்சு ஒண்ணும் பண்ணவே, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, பண்ணவே முடியாது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உன் கையில என்ன இருக்கு எனக்கு தெரியாது, ஆனா அதை வச்சு நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. உன் ஊழியத்தை பெருசா கொண்டு வர முடியாது, உன் குடும்பத்தை பெருசா கட்டிட முடியாது, உன் வீட்டை பெருசா கட்டிட முடியாது, உன் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்க முடியாது, நல்ல காரியத்தை செய்ய முடியாது. ஆனா நீ நம்பவே முடியாதபடி உன்கிட்ட இருக்கிறத கர்த்தர் பெரிய அளவில் ஆசீர்வதித்து, ஐயா 5 அப்பம் 2 மீனை 5000 புருஷர்களுக்கு கொடுத்தாருன்னா இன்னைக்கு உன்கிட்ட இருக்கிறத ஆசீர்வதித்து அது 1000 மடங்காய் கர்த்தர் பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா நல்ல கைதட்டி அப்பாவுக்கு come on people. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை உண்மையாவே பிரயோஜனமா இருந்தது? நொறுக்கப்பட்டவங்களுக்கு இது உண்மையாவே பிரயோஜனமா இருக்கும். நம்ம கையில என்ன இருக்கு? நம்ம என்னத்தை பெருசா சாச்சிட போறோம்? என்ன பெருசா செஞ்சிட போறோம்? நம்புங்க. உன்னை வாளாக்காமல் தலையாக்கி, உன்னை கீழாக்காமல் மேலாக்கி விசுவாசிக்கிற பிள்ளைங்க, நீ கர்த்தரை நம்புனா, அவரை நீ உறுதியாய் பிடித்து கொண்டா, நிச்சயமா இந்த வார்த்தை நடக்கும்னு சொல்லி நம்புனீங்கன்னா நல்ல கை தட்டி வாங்கிக்கோங்க. வா, போதாது போதாது, இது போதாது, இன்னும் உன் வியாதி மாறாதுன்னு மனுஷன் சொல்லி இருப்பான், இந்த கேன்சர் சுகமாகாதுன்னு மனுஷன் சொல்லி இருப்பான், இந்த கிட்னி ஃபெயிலியர் சரியாகாதுன்னு மனுஷன் சொல்லி இருப்பான், இந்த ஹார்ட் பிரச்சனை மாறாதுன்னு டாக்டர் சொல்லி இருப்பான். ஆனா நம்பவே முடியாதபடி இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், எல்லாவற்றிலும் புதிய அபிஷேகத்தை கொடுத்து உன்னை கர்த்தர் ஒரு புதிய சாட்சியாய்
கர்த்தர் எழுப்பி நிறுத்த வல்லவராய் இருக்கிறார்னு நம்புற பிள்ளைங்க நல்ல ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி, ஆண்டவரை இந்த கூட்டத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே எனக்குள்ள நம்பிக்கை வருது. ஏன் தெரியுமா? நான் சொன்ன உனக்கு நம்பிக்கை வராது, அவர் சொன்ன நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை உன்னை ஓட வைக்கும். அந்த விசுவாசம் உன்னை வெட்கப்படுத்தாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்புற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி வாங்கிக்கோ. ஒருவேளை அந்நிய பாஷை பேசுற பிள்ளைங்க இருப்பீங்கன்னா நல்ல கொஞ்ச நேரம் டங்ஸ்ல பேசு. இந்த கேம்பஸே மாறட்டும், இன்னைக்கு இந்த எல்லையே மாறட்டும், இந்த அட்மாஸ்பியரே மாறட்டும். தேவனுடைய பிரசன்னம் பலமா இந்த இடத்தை மூடட்டும். சாலமோன் கட்டின தேவாலயத்தில் இறங்கின ஒரு மகிமை இந்த இடத்துல வந்து இறங்கட்டும். அவர் மகிமை இறங்கிச்சுன்னா நிச்சயமாக ஒரு பெரிய எழுப்புதலை இந்த பட்டணம் காணும். நம்புறீங்களா? நம்புற பிள்ளைங்க எல்லாம் கை உயர்த்தி காட்டுங்கப்பா. நம்புங்க. கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு ஆவியில சொல்றாருன்னா அது நிச்சயமாய் மாற்றமே இருக்காது. அது எத்தனை பேர் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்க? அவங்க மட்டும் கை உயர்த்துங்கப்பா. ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. பரவாயில்ல சிஸ்டர் வந்துருக்கீங்க, வாங்க மேலே வாங்க. இவங்களாம் ஒரு பெரிய சாட்சி. நம்ம கூட்டத்துக்கு லாஸ்ட் எங்க ஆந்திரால வந்து கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க பெங்களூர்ல இருந்து. அங்க சென்னைக்கு வந்திருந்தீங்களா? சென்னைக்கு வந்திருந்தீங்களோ? இன்னொரு மைக் இருக்கா? அப்போ இவங்க லைஃப்லலாம் ஆண்டவர் நல்ல ஒரு அற்புதத்தை செய்தார். சும்மா உங்க விசுவாசத்துக்காக நான் வந்து சாட்சியை கூப்பிட்டுருக்கேன். திடீர்னு பார்த்தேன் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். கடவுளோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் நான் ஃபேஸ்புக்கில் தான் ஃபாலோ பண்ணின்னு இருந்தேன். ஆனால் இந்த கை எனக்கு ரொம்ப வலி இருந்துச்சு. இந்த கை தூக்க முடியாது. எத்தனை வருஷம்? ஒரு 3 வருஷமா. 3 வருஷமா என்னெல்லாம் பண்ண முடியாம இருந்தீங்க? இந்த கிளிப்பு போட முடியாது, தலையில பருப்பு கடிய முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். டாக்டர்ஸ் எல்லாம் போனீங்க? எல்லாம் போனாங்க. இந்த நரம்புல இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாங்க, ஒரு 4 இன்ஜெக்ஷன். ஆனாலும் சுகமாகல. பாஸ்டர் சித்தூருக்கு வந்தாருன்ட்டுன்னு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு இருந்தாங்க. பாஸ்டர் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு நான் அங்கே போனாங்க. அப்போ அங்கேயே சுகம் கிடைச்சிங்க. மறு மாசமே சென்னைக்கு போய் சாட்சி கொடுத்துட்டு வந்தேன். அந்த நேரமே ஆண்டவர் இன்ஸ்டன்டா சுகத்தை கொடுத்து எந்த கையை தூக்க முடியாம 3 வருஷமா பாடுபட்டார்களோ. என்னங்க இப்படி கை தட்டி? எனக்கு நல்ல கை தட்டுங்கய்யா. இது எனக்காக சொல்ல, உங்களுக்காக சொல்றேன். அப்போ இங்க இருந்து பெங்களூர்ல இருந்தவங்கள சித்தூர் கொண்டு வந்து அங்க சுகமாக்கி அவங்க சென்னையில வந்து சாட்சி சொன்னாங்க. இன்னைக்கு பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். அவங்கள வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் திடீர்னு தான் பார்த்தேன். இப்போ எத்தனையோ சாட்சிகள் நான் சொல்ல முடியும். ராமன் சொல்லக்கூடாதா? கர்நாடகா 2015-16 கேஜிஎஃப் நடந்த மீட்டிங்ல எழுப்பப்பட்ட பசங்களாம் வந்திருக்காங்க. அந்த தம்பி இருக்கா, அந்த தம்பி ராகேஷ் தம்பி வந்திருக்கா, ராகுல். இந்த பிள்ளைகள் எல்லாமே அங்க நம்ம மீட்டிங்ல எழுப்பப்பட்ட பிள்ளைகள் தான். இன்னைக்கு அந்த பையன்லாம் ஊழியம் செய்யறான். கர்த்தருக்கு மகிமையா. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, சும்மா நம்ம ஜோக் பண்ணிட்டு போறதுக்கு வரல. வந்தா ஏதாவது நடக்கணும் ஆண்டவரே, ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்க? ஏதோ சம்திங் நடக்க போகுதுங்க லைஃப்ல. அதான் நம்பவே முடியாது. 3 வருஷமா டாக்டர்ஸ் எல்லாம் அவ்வளவுதான். அவங்க ஓரளவு தான் கொடுக்க முடியும் ட்ரீட்மெண்ட். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க? அவங்களும் மாத்தி எத்தனை நேரம் தான் பெயின் கில்லரை கொடுக்க முடியும்? டாக்டர்ஸ் கைவிட்டாங்க. கர்த்தர் தொட்டு சுகமாக்கி இன்னைக்கு நல்ல கையை நல்ல பருப்பு கடையிறீங்களா? வீட்டுல நல்ல பருப்பு கடையிறாங்களா? நல்லா நீங்க என்னங்க கை தட்டுங்க. நல்லா சிரிச்ச முகமா கை தட்டுங்க. யாருக்காவது பருப்பு கடைய முடியலையா? கவலைப்படாங்க. ஒரு ஜெபம் பண்றேன், ஒரு தட்டுறேன் இயேசுவின் நாமத்துல. கர்த்தர் சுகமாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்பவே முடியாத கிரியைகள். ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு பலவீனத்தோட வந்திருக்கலாம். ஆண்டவர் சுகமாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? கை வைத்து ஆமென் சொல்லுங்கப்பா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். சரி, அப்படியே கொஞ்சம் உட்காரு. ரெடியா? 1 2 3 4. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, காலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவான். Come on. நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தம். நல்ல கை தட்டி
கர்த்தர் மேல் பாரத்தை நல்ல சந்தோஷமா சிரிச்ச முகமா அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கேக்குதா? அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நல்லா ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மேல் பாரு நல்ல சந்தோஷமா அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நடத்திடுவார். நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வை. எத்தனை பேர் வைக்க போறீங்க இன்னைக்கு? உனக்காகத்தான் அவர் நம்ப முடியாத கிரியைகளை செய்ய போகிறார். நல்ல விடுதலையோட ஆமென் ஆமென். காட்ஸ் மட்டும் படிங்க, நீங்க மட்டும் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. நல்லா கேட்கலையே சத்தமா? ஆதரிப்பார், அதிசயம். இன்னும் நம்பிக்கையோட கர்த்தர் மேல் பாரத்தை வை. பிசாச வெட்கப்படுத்தி என் பாரத்தை அவர் மேல நான் வைக்க போறேன், இனி நீ என்ன ஒடுக்க முடியாது. நல்லா ஆதரிப்பார். சத்தமா இன்னும் 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 கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. காலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். Glory. 1 2 3 4. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. காலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். நல்ல சிரிச்ச முகமா சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட பாடும்போது கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார் என்று. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், வாய்க்க செய்வார். அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. ஆமென். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை எத்தனை பேர் வைக்க போறீங்க இன்னைக்கு? ஆமென். ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்மை தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம். இன்னும் இன்னும் ஆவில் நிரம்பி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். ஆமென். அதிசயம் செய்வார். ஆமென். ஆயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அழைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அழைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம். இப்படி பாடுவோமா? கர்த்தர் வைத்து விட்டேன் பாடலாமா?
வைத்து விட்டு கலங்கி தவிக்க மாட்டே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு கலங்கி தவிக்க மாட்டே. அவரே நம்மை ஆதரித்தார், அதிசயம் செய்வார். நல்ல கைத்தட்டி ஜோரா அவர் மேல வைக்க வேண்டியதை நான் வச்சுட்டேனா? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு பெரிய சமாதானத்தையும் மகிழ்ச்சியை என் வாழ்க்கையில தந்து நல்ல விடுதலையோட. எத்தனை நாள் தான் நீ சுமந்துகிட்டு இருப்ப இந்த பாடுகளை? எத்தனை நாள் தான் நீங்க இனி பாடுகள் அந்த விபத்திரவங்களை சுமக்க போறீங்க? இனி சொல்லுங்க, இல்ல ஆண்டவரே, எல்லாவற்றையும் உங்க மேல இறக்கி வைக்கிறேன். ஒரு நாளா இந்த நாள் இருக்கட்டும். இந்த கூட்டத்தை விட்டு நான் போகும்போது எல்லாவற்றையும் நான் இறக்கி வச்சுட்டு தான் போக போறேன். எல்லாவற்றையும் எத்தனை பேர் இறக்கி வைக்க போறீங்க? அவங்க மட்டும் கை வைத்து காட்டுங்கப்பா. இறக்கி வைக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமை. எல்லா சகலவற்றையும், பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், இனி அதை நான் சுமக்க வேண்டிய காரியம் அல்ல ஆண்டவரே. இனி நான் அதை சுமக்க போவது இல்ல ஆண்டவரே. இன்னைக்கு சகலவற்றையும் உங்க நாமத்திற்கு மகிமையாய் நான் இறக்கி வைக்கிறேன். நீர் என்னை ஆசீர்வதியும், என்னை விடுதலையாக்கும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு பெரிய பாட அவ சுமந்து கொண்டு போயிட்டு இருக்கிறா. அவன் நினைத்தா ஆண்ட வீட்டு விட்டு கிளம்பும் போது என்ன நினைச்சிருப்பானா? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த பாடு இன்னையோட முடிந்து போகட்டும். இன்னைக்கு என் பாட அவர்கிட்ட நான் கொடுக்க போறேன், அவர் பார்த்து கொள்ள போகிறார் நம்பிக்கையோட தான். அத்தனை திரளான கூட்டங்கள் அவரை நெருக்கின போதும், அவரை நெருக்கின போதும் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டா சுகமாவேன் சொல்லி அந்த 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 போராட்டம் நிறைந்த பாடுகள் நிறைந்த சரீரத்துல மனுஷர்களால தள்ளப்பட்ட ஒரு பாத்திரமா தான் அவன் இருந்தான். மனுஷரால புறக்கணிக்கப்பட்ட பாத்திரம் தான். ஏன்னா அப்படிப்பட்ட பெரும்பாடு இருக்கும்போது மனுஷர்கள் அவர்களை தள்ளி வைத்திருப்பாங்க. அது யூத கலாச்சாரம் இன்னும் மோசம். ஏன்னா அவ்வளவு மோசமா அவங்களை யோசிச்சிருப்பாங்க. ஆனா அப்பவும் அவளுக்கு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சிச்சு, நான் பார்க்க போற ஒருவர் அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா கூட எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். என்னுடைய பாடுகளை நான் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஏன்னா அவரை குறித்து ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோட தான் அந்த பெருமருள்ள ஸ்திரீ அவர் வஸ்திரத்தையாவது தொட்ட சுகமாவேன் சொல்லி போகும்போது என் ஆண்டவருடைய பிரசன்னம் அவளை நிரப்பியது. அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போதே கர்த்தருடைய வல்லமை அவள் மேல இறங்கியது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த பாரத்தோட அந்த தாகத்தோட நீங்க வருவீங்கன்னா நிச்சயமா இன்னைக்கு உனக்கும் ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய நன்மையை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அரை நிமிஷமாவது டோன்ட் கிவ் அப், விட்றாத விட்றாத விட்றாத, நல்ல முழு பலத்தோட யாருமே ஏத்துக்க மாட்டாங்கன்னு அவளுக்கு தெரியும். ஜனக்கூட்டத்துல அந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கு, அந்த பலவீனம் இருக்குன்னா அந்த அளவு தள்ளப்பட்டவங்க. ஆனால் அவளுக்கு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சிச்சு, என் பாரத்தை இனி நான் சுமக்க மாட்டேன். எனக்காக ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார், எனக்காக ஒருவர் வர்றார். ஏன் நீ சுமக்கிற? காலையில் ஒரு ஆராதனை சொல்லும் போது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தாரா? என்ன செஞ்சிட்டு இருந்தாரா? ஜலத்தின் மேல. சத்தமா சொல்லுங்கப்பா. பூமியானது ஒரு ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஜலத்தின் மேல் ஆவியானவர், சொல்லுங்க வசனத்தை இப்பமா கத்துக்குங்க, சொல்லுங்க. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடுதல் என்கிற ஒரு வார்த்தைக்கு ஹீப்ரூல பார்த்தீங்கன்னா ராக்காஃப். ராக்காஃப்னா ரெண்டு மீனிங் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மீனிங் என்னன்னா டு க்ரோ சாஃப்ட், மெதுவா அது வளரும். ரெண்டாவது ரிலாக்ஸ். எல்லாம் சொல்லுங்க ரிலாக்ஸ். சத்தமா சொல்லுங்க ரிலாக்ஸ். சத்தமா சொல்லுங்க. ஐயா கை வைத்து எத்தனை பேர் ரிலாக்ஸ்? வாழ்க்கையில ரிலாக்ஸ் வேணும். கரெக்டா இல்லையா? வேணுமா? நம்ம தலையை புச்சிக்கிற மாதிரியே இருக்கு லைஃப். கரெக்டா இல்லையா? எப்பவுமே ஒரு போராட்டமே இருக்கு.
எப்பவுமாவே பாடுகளாவே இருக்கு, எப்பவுமே ஒரு உபத்திரவமாவே இருக்கு, நெருக்கமாவே இருக்கு, முள்ளுக்குள்ள வாழ்ற மாதிரி இருக்கு, தீயிலேயே நடக்கிற மாதிரி இருக்கிற மனுஷன் எப்பவும் ஏறி மிதிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒண்ணு போராடிக்கிட்டே இருக்கிற, ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கிற. நீங்க சொல்லுங்க, ரிலாக்ஸ் ஆண்டவனை வைக்கப்பார். வேணும்னா வாங்கிக்க, இல்லைன்னா விட்டுரு. வேணும்னா கை தட்டி ரிசீவ் பண்ணிக்க. ஒன்னு ரிலாக்ஸா, ரிலாக்ஸ். வேலை இல்ல, வேலை காரியத்துல, ஆபீஸ்ல ரிலாக்ஸ் இல்லாம இருக்கியா? இன்னைக்கு ஆவியானவருக்கு ரிலாக்ஸ தரட்டும். உன் குடும்பத்துல கணவன் மனைவி இடையில ரிலாக்ஸ் இல்லையா? பிரச்சனையா இருக்குதா? போராட்டமா இருக்குதா? இன்னைக்கு ஆவியானவர் உனக்கு ரிலாக்ஸ தரட்டும். வாங்கிக்கங்க. ஆமென். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தாலும் ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரா? சொல்லுங்க, ரிலாக்ஸா இருந்தாரா? ஐயா, அந்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா, எனக்குள்ள இருக்கிறார்னா ராமன் சொல்லக்கூடாதா? சின்ன சின்ன காரியத்துக்குமே பதறிட்டு இருக்கிறோமே, சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்தே சோர்ந்து போயிடுறோமே, படுத்துறோமே. ஆண்டவரே, நான் இருக்கிறத விட செத்து போனா நல்லா இருக்கும் நினைக்கிறோமே. நீங்க சொல்ல இல்ல, நான் கர்த்தருக்கு மகிமையாய் வாழுவேன், ரிலாக்ஸா வாழுவேன். இந்த பூமியில ஜீவனுள்ள நாள் வரைக்கும் நான் அவருக்கு சாட்சியாக ரிலாக்ஸா, என் ஆண்டவர் என்னையோ வாங்கிக்கங்க வா. உன் பிள்ளைகளுடைய சமாதானமே பெரிதா இருக்குன்னு சொல்லியிருக்காரு தானே? ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கிருபைய, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தந்து உன்னை ரிலாக்ஸ் ஆக்கட்டும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி வாங்கிக்கோ. குடும்பத்தில் ரிலாக்ஸ் இல்லாம இருக்கிறதானே, பிள்ளைகளால உன் வாழ்க்கையில் ரிலாக்ஸ் போயிடுச்சு. அந்த பிசினஸ் ஆரம்பிச்சதுனால, அந்த வேலைக்கு போனதுனால, அந்த திருமணத்தை பண்ணினதுனால அந்த ரிலாக்ஸ் போயிடுச்சு நினைக்கிறியா? இல்ல, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு ரிலாக்ஸ கட்டளையிட்டு உன்னை அழகா இளைப்பாற செய்வாருன்னு நம்புற பிள்ளைங்க, என் வீட்டுல நான் இளைப்பாருவேன், என் குடும்பத்தில் நான் இளைப்பாருவேன், என் ஊழியத்தின் பாதையில் நான் இளைப்பாருவேன். ஆமென். இன்னைக்கு அந்த கிருபை ஆண்டவர்ட்ட வாங்கும். ஏன்னா ரிலாக்ஸ் இருந்தாதான், அமைதி இளைப்பாறுதல் இருந்தாதான் அடுத்த தாட் உனக்குள்ளாகி வரும். அடுத்த என்ன செய்யணும்னு தோணும். ஃபைட்டிங்கே நடந்துட்டு இருந்த சிந்தனையில ஒரே போராட்டமே இருந்ததுன்னா எதுவுமே என்ன செய்யாது, அவனால யோசிக்கவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் லைஃப்ல ஏன் அவங்கள ஒடுக்கினான் என்று பைபிள்ல பார்வோன் ஏன் ஒடுக்கினான்னு பாத்தீங்கன்னா, அவன் ரிலாக்ஸாவே இருக்கக்கூடாது. அவன் ஃப்ரீயா இருந்துட்டான், என்ன யோசித்துருவான்? வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை என்ன செஞ்சிருவான்? யோசித்துருவான்னு சொல்லிதான் பார்வோன் அவளை ஒடுக்கிட்டே இருக்கிறான். ஃப்ரீயாவே விடக்கூடாது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த நாளில இருந்து நாங்க விசுவாசிக்கிறோம், எங்களையோ எங்க குடும்பங்களையோ ரிலாக்ஸா நீர் வைப்பீர், இளைப்பாறுதலுக்குள்ள வைப்பீர். ஏன்னா அப்படிப்பட்ட நம்ப முடியாத கிரியைகளை எங்க வாழ்க்கையில நீர் செய்வீர் என்று நம்புற பிள்ளைங்க நல்ல ஒரு அரை நிமிஷமா நல்ல ஜோரா கை தட்டலாமே. எது நிமித்தம் உனக்கு ரிலாக்ஸ் இல்லையோ, எது நிமித்தம் உனக்கு அமைதி இல்லாம இருக்கிறாயோ, அதுலலாம் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உனக்கு தந்து உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும் சொல்லி நம்புகிற பிள்ளைங்க நல்ல ஒரு அரை நிமிஷமாவது கை தட்டி வாங்கிக்கோங்க. இப்பமே நீ யோசி, ஆண்டவரே, என் எல்லையில என் குடும்பத்துல எந்தெந்த பகுதியில இளைப்பாறுதல் இல்லையோ அதெல்லாம் இன்னைக்கு அந்த கிருபை இறங்கட்டும் எங்க குடும்பத்துல. நீங்க இங்க இருக்கலாம், உன் வீட்டை நினைச்சுக்கோ, உன் புருஷனை நினைச்சுக்கோ, உன் பிள்ளைய நினைச்சுக்கோ, உன் குடும்பத்தை நினைச்சுக்கோ. இங்க இருந்து நீ துதிக்கிற வேளையில், இங்க நம்புகிற வேளையில் உனக்காக அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறவர். இங்க இருந்து அங்க மாற்ற வேண்டியவர்களை மாற்றுவார், இங்க இருந்து அங்க தொட வேண்டியவர்களை கர்த்தர் தொடுவார், இங்க இருந்து அங்க திருப்ப வேண்டியவர்களை கர்த்தர் திறப்பார். நம்புற பிள்ளைங்க நல்லா கைத்தடி ரேசவன். ஆமென். அதுல கை பிடிச்சு சொல்லுங்க, ரிலாக்ஸ். ஆமென். ஆவியானவர் வந்து ரிலாக்ஸா இருக்கிறார். ஏன் ஆவியானவர் ரிலாக்ஸா இருக்கிறார்னா, அவருக்கு தெரியும் இப்படியே வெறுமை ஒழுங்கின்மை அந்த பூமி என்ன செய்ய போறது கிடையாது, இருக்க போவது கிடையாது. அவருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அப்பதான் தேவன் வந்து சொல்றார், உண்டாக கடவுது. ஏன்னா ஆவியானவர் ரிலாக்ஸா வெயிட் பண்றார் இந்த வார்த்தைக்காக தான். ஏன்னா வார்த்தை புறப்படும் போது ஆவியானவர் போய் கிரியை செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? இன்னைக்கு இந்த கூட்டத்தில் அந்த வார்த்தை புறப்படும் போது உனக்காய் கிரியை செய்ய வேண்டியவைகளை ஆவியானவர் கிரியை செய்வார்.
என்ன நம்புகிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி ஒரு ஆமீன் சொல்லலாமா? இப்படி கைத்தட்டாது, இன்னும் நல்லா கைத்தட்டுங்க. பெற்றுக்கொள்ற மாதிரி கைத்தட்டுங்க. முழு பலத்தோடு கைத்தட்டு. அசைவாடுகிற ஆவியானவர் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாய் மால்டா காபோ ஷாட்டா விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, டாகாபோ ஷாட்டா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. நம்பவே முடியாத கிரியைகளை அவர் செய்கிறத ரிலாக்ஸா நீ பார். நல்ல நல்ல விசுவாசத்தோட. யாரும் பலவீனத்தோட வியாதியோட வந்திருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார். ஆமென். இந்த வார்த்தையே உன்னை சுகமாக்கி. ஆமென். டாக்டர்ஸால முடியாது. டாக்டர்ஸால என்னங்க என்ன மெஞ்சு போனா அவங்களால முடிஞ்ச அளவு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். சுகம் கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். நீ நம்புங்க. ஒருவேளை பலவீனத்தோட வந்தீங்கன்னா அதுல கை வைங்க. நான் உங்களுக்கு நேரம் அந்த வார்த்தையை பேசுறேன். வியாதியோட வந்திருக்கிறீங்களா? அவங்க கை வைங்க, அந்த பலவீனத்துல கை வைங்க பா. ஜீசஸ் நேம். ஆண்டோட உயிர் தந்த வல்லம் அப்படியே உங்களுக்கு நேரம் புறப்படும். ரிலாக்ஸ். இன்னைக்கு எதுல நீ போராடி கொண்டிருக்கிறாயோ அதெல்லாம் பரிசுத்த ஆவியான ஒரு ரிலாக்ஸை கட்டளையிடட்டும். தூக்கமே இல்லாம இருக்கிறதானே, தூங்கி பல நாள் ஆச்சு, நல்லா தூங்கி அப்படிப்பட்ட ஒரு பெயின் உன் லைஃப்ல இருக்கு. இன்னைக்கு விசுவாசி, கர்த்தருடைய ஆவியானவர் உன் கண்ணீரெல்லாம் தொடச்சி இந்த ராத்திரி நல்ல ரிலாக்ஸா நீ தூங்கத்தக்கதாய் ஒரு கிருபையை தேவன் தந்து. ஆமென். நம்புற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். நீரைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. சொல்லலாமா? மகிழுடன் துதித்திடவே. சொல்லுங்க. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் அவன் அவன் ஆமை துடைத்திடுமே. நல்ல 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 நீரைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. அவன் நீரைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். பாடுங்க பாபம். கிருபையின் போர்க்கரத்தால் நீரைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. ஆஹா, நீரைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் அவர். ஆமென். ஆவியே இந்த இடம் அசைய உள்ளம் நீரம்ப. பாடலாமா? எல்லாரும் முழு பலத்தோடு ஆவியில் நிரம்பி பாடலாமா? ஆமென். உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். துடைத்திடுமே. ஆமே. உன்னை இளைப்பாற பண்ணக்கூடிய ஒரு தேவ மகிமையும் தேவ கிருபை இன்னைக்கு இறங்கட்டும். கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். கண்ணீரெல்லாம் நிறைத்திடுமே நீரைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. ஆசையாய் நீர் எல்லா வாயை திறந்து சத்தமாய் முழு பலத்தோடு. உன்னை சுத்தி இருக்கிறவனெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற அளவு சில கிரியைகளை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். புறஜாதிகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். ஏன்னா
ஆண்டவர் உனக்காக செய்ய போகிறவைகள் அவ்வளவு பெருசாய், அவ்வளவு மகிமையானதாய் இருக்க போகிறதா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும், அதாவது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, விவரிக்கப்பட்டாலும்னா அத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனாலும், நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உன்னால நம்பவே முடியாத கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். சொல்லுங்க, இந்த நாட்களில் கர்த்தர் நடப்பிப்பார் எங்களுக்கு என்று சொல்லி நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? நல்ல உற்சாகமா தட்டுங்க ஐயா. சோர்ந்து போகாம கைத்தட்டு, விடுதலையோடு கைத்தட்டு. புறஜாதியரை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். நீ விவரிக்கப்பட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் உன்னால என்ன செய்ய முடியாதா? நம்ப முடியாது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறார் என்று நம்புற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷம் அது கைதட்டி இந்த வார்த்தைக்காக வார்த்தையை கனப்படுத்தி, கம் ஆன் பீப்புள், இந்த வார்த்தையை கனப்படுத்தி, இந்த வார்த்தையை கனப்படுத்தி, எஸ் லார்ட், நான் விவரிக்கப்பட்டாலும் நாங்க நம்பவே முடியாத நாட்கிரியைகளை ஆண்டவரே நீர் எங்க வாழ்க்கையில செய்ய போகிறதற்காக எஸ் கைதட்டி வாங்கிக்க வாங்கிக்க. விடுதலை உண்டாகட்டும். வார்த்தையை கேட்கும் போது அந்த ஆச்சரியங்கள் உன் குடும்பத்தில் தோணட்டும். வார்த்தையை கேட்கும் போது அந்த விடுதலை உன் குடும்பத்தில் வரட்டும். Right now, in the mighty name of Jesus. விவரிக்கப்பட்டாலும் விசுவாசித்திராத கிரியை அந்நாட்களில் நடப்பிப்பேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த கூட்டத்துக்கு பிறகு நம்ப முடியாத அற்புதங்கள் எல்லாம் நீங்க காணும்படியாய் நல்ல ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமா, விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்கவே முடியாத கிரியை. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்க முடியாத கிரியை. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க சத்தமா, விசுவாசிக்க முடியாத. பேசுங்க, அப்பதான் ஃபுல்ஃபில்லா இருக்கும். நல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசிக்க முடியாத கிரியை. ஆமென் ஆமென். ஐயா, நீ நார்மலா ஒரு 10,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற, அதே கம்பெனியில் உன்னை ஓனர் ஆக்கினா எப்படி இருக்கும்? விசுவாசிக்க முடியுமா இது உங்களால? சொல்லுங்க, பக்கத்தில் கேட்க, நம்ப முடியுமா இதை? நம்ப முடியாது. ஆனா இப்படிப்பட்ட கிரியைகள் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பக்கத்துல பாருங்க, அவர் எனக்கு செய்வார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக, அவர் எனக்கு குறித்திருக்கிறத, அவர் எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றி முடிப்பார் நம்புகிற பிள்ளைகள் நல்ல ஜோரா கைதட்டி எஸ், என் வாழ்க்கையில அவர் குறித்திருக்கிறத, அவர் குறித்திருக்கிறத மாச்சா காபா, அவர் குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றி எங்க வாழ்க்கையில முடிப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைதட்டி, கம் ஆன் பீப்புள், ஜோரா கைதட்டி விசுவாசத்தோட இந்த நாளிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு கிருபைகள் எங்க வாழ்க்கையில வெளிப்படும், அப்படிப்பட்ட அற்புதங்கள் எங்க வாழ்க்கையில வெளிப்படும், அப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் எங்களுக்கு உண்டாகும் சொல்லி நம்புற பிள்ளைங்க நல்ல கைதட்டி வாங்கலாமா? கம் ஆன் பீப்புள். எத்தனை பேருக்கு வேணும் இந்த வார்த்தையின்படியாய்? நடக்கவே முடியாதுன்னு சில சொன்ன காரியங்கள் முன்பதாக, இதெல்லாம் உனக்கு வாய்க்காதுன்னு சொன்ன ஜனங்கள் முன்பதாக, உன்னால எழும்பவே முடியாதுன்னு சொன்ன ஜனத்திற்கு முன்பதாக கர்த்தர் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். நீனும் ஆசீர்வதிச்சா இப்படி கை தரக்கூடாது. நல்ல கையை உயர்த்தி தட்டி வேற மாதிரி ரைட் நவ. எஸ், இந்த இடத்துல உன்னால எழும்ப முடியாது, உன்னால பெரிய காரியங்களை செய்ய முடியாது அப்படி சொன்ன ஜனங்கள் மத்தியில உன்னை கொண்டு அவர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்குன்னு சொல்லி நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி take it in the mighty name of Jesus. Don't give up. விட்டுறாத கை தட்டி வாங்கிக்கோ. ஆமென் ஆமென். சொல்லுங்க, கரெக்டா இல்லையா? சிறைப்பட்டு போன யோசேப்ப அவன் மேக்சிமம் ஆசைப்பட்டது என்னன்னா, அந்த சிறையிலிருந்து வெளியே வரணும்னு தான் அவன் ஆசைப்பட்டான். அடுத்த இன்னொரு அவனுக்கு ஆசை இருந்துச்சு, எங்க அப்பாவை பார்க்கணும் ஒரு ஆசை அவனுக்கு இருந்துச்சு. அவன்கிட்ட போய் நீ இந்த தேசத்துக்கே மந்திரியாய் மாறுவேன்னு சொன்னா அவனால என்ன செஞ்சிருக்க முடியாது? சொல்லுங்க, நம்பி இருக்க முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சொல்லும் போது சில காரியங்களை உன்னால் நம்ப முடியாதுதான், ஆனா நம்ப முடியாதவைகளை அவர் செய்து உன்னை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ப முடியாதவைகளை நல்லா போதாதையா, நல்ல முழு பலத்தோட ஆவியில ஒரு நிறைவோட தேவ பிரசன்னத்தில் நிறைந்தவர்களா
நம்மலாம் எப்படி இருக்கோம் தெரியுமா? ரொம்ப ஒரு உலக பிரகாரமா ஒரு நடிகரோ அல்லது ஒரு அரசியல்வாதியோ ஒரு வாக்குறுதியையோ அல்லது அவன் பேச ஆரம்பிச்சாலே அவங்க அவ்வளவு சத்தம் கொடுக்குறாங்க. ராமன் சொல்லக்கூடாதா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதும் அப்படியே சொங்கி மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஆண்டோடைய வார்த்தை கிரியை செய்யும் உங்க வாழ்க்கையில? ஆமா, உனக்கு தானே சொல்றார். நம்ப முடியாதவையில நான் உனக்கு செய்வேன் அவர் உங்களை பார்த்து தானே சொல்றார். அப்ப எந்த அளவு நீங்க ஆக்ரோஷமா ஆர்ப்பரிக்கணும், சத்தமிட்டு அந்த வார்த்தையை கனப்படுத்தணும். இதே வெளிநாடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எளிமைன்னு கை தட்டுவாங்க. அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை கனப்படுத்துவாங்க. அதனாலதான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. நீங்களாம் அப்படி ஒரு மாறணும். ஒரு ஆமீன் சொல்லக்கூடாதா? ஆமா, நம்ம அப்படியே உட்கார்ந்து சேர விட்டு அசைய மாட்டோம், அப்படியே இருப்போம் பார். அதனாலதான் அப்படியே இருக்கிறோம். இன்னைக்கு சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சி கொஞ்சமாவது மாறுங்கன்னு சொல்லுங்கப்பா. ஆமென். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆமா, எத்தனை பேர் மாறணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்கப்பா. விடுதலை வரட்டும், அற்புதம் நடக்கட்டும் உங்க வாழ்க்கையில. அதான் நான் சொன்னேன், யோசேப்பு லைஃப்ல அவன் ஆசைப்பட்டது, மேக்சிமம் ஆசைப்பட்டது என்னன்னா அவன் சிறையிருப்பு மாறணும் மட்டும்தான். ஆனா என் ஆண்டவர் நினைத்தாரு பாருங்க, ஒரே நாள் ராத்திரியிலே யோசேப்புடைய சாப்டரையே மாத்தினார். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு என் சாப்டரையே மாற்றக்கூடிய ஒரு வாங்கிக்க ஆவியில வாங்கிக்கங்க. கமான் முழு பலத்தோட உன் சாப்டரையே இன்னைக்கு மாத்தட்டுமே ஆண்டவர். உன் சாப்டரை இந்த ராத்திரி மாத்தட்டுமே. மாத்த முடியுமா? முடியாதா? சொல்லுங்க. முடியும் சொல்லி நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி எஸ் ஃபாதர். இந்த பெங்களூர் பட்டணத்துல உன்னை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியோட உன்னை எழும்ப செய்து உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தட்டுமே. அவங்க நல்ல கை தட்டி ஆமாண்டவரே, ஒரே நாள் ராத்திரில யோசேப்புடைய சாப்டரையே நீர் மாத்தினீர்னா இந்த ராத்திரி வேளையில அப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை எங்க வாழ்க்கையில் செய்து எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கை தட்டி தம்முடைய வார்த்தையை அனுப்பி தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க, அப்படி இருக்காதீங்க. ஒரு எப்படி இருக்கணும்னா தேவனுடைய பிள்ளைங்க ஆமென். அடுத்த ஒவ்வொரு வார்த்தைகள் புறப்படும் போது ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது வெறி நாய் மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? வரமாட்டேங்குது பார். நாம் அப்படி இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அப்படிதான் இருக்கு. அப்பதான் ஆண்டவருடைய மகிமையை நம்ம அதிகமா பார்க்க முடியும். அவர் கிரியை செய்யறதுக்கெல்லாம் பல மணி நேரம் தேவை கிடையாது. தேவ பிரசன்னம் அப்படியே மூடிடும். நீங்க எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் எங்க வாழ்க்கையில் நடக்கட்டும். மாகா ராபு ஷாட்டா. நல்ல தாகமா இருங்க. எனக்கு ஆண்டு காட்டுவார் யார் வாஞ்சியோடு இருக்கிறீங்க என்பது ஆவியில் நான் பார்ப்பேன். என் கண்ணை தேடிட்டு இருக்கு ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாஞ்சியோடு இருங்க. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கூட்டம் அந்த கூட்டம் இருக்கட்டுமே. ஒரு வார்த்தை தானே, ஒரு வார்த்தை மாத்தாதா? சொல்லுங்கப்பா. அம்மா எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்ளலாமா? யோசேப்புடைய சாப்டரே மாறிச்சையா ஒரு நாள் ராத்திரியில. எனக்கு ஆசை நம்ம சாப்டரையே கர்த்தர் மாற்றட்டும் இந்த ராத்திரி வேளையில. எத்தனை பேருக்கு ஆசை? அவங்க மட்டும் கை உயர்த்தி அப்படியே ஒரு தேவ பிரசன்னத்துல ஒரு சாங் சின்ன அந்த பாடலை பாடி அப்படியே நம்ம ஆராதிக்கும் போதே இந்த வார்த்தையின் வல்லமை நம்ம மேல கிரியை செய்யட்டுமே. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறா. வாசி என்றென்றும் பிழைப்பான். பெங்களூர் உன் தேவனை நீ ஆராதிக்கும் போது உனக்கு நம்ப முடியாத கிரியைகளை இந்த ஆராதனையில கர்த்தர் செய்து உன் சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை பெரிதாய் இருக்கத்தக்கதாய் தம்முடைய மகிமையை உன் வாழ்க்கையில கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். ஹalleluya.
கொண்டாடு. உனக்காக அவர் நம்ப முடியாத கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். தேவ பிரசன்னத்தில் நிரம்பி உன் பாடுகள் எல்லாம் மாறுகிற வேலை, உனக்கு அற்புதத்தை செய்கிற வேலை, உன் சாப்டரையே கர்த்தருக்கு மாற்றுகிற வேலை. ஹalleluya செகண்ட்ஸ் பாடுவீங்களா? செகண்ட்ஸ் பாடுவீங்களா? ஹalleluya போராடுகிற எல்லா பலவானின் ஆவிகள், எல்லா துரைத்தனம் பண்ணுகிற வல்லமைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் சிறைப்படுத்தி அதன் கிரியைகளை அழித்து போடுகிறோம். தேவ மகிமைக்கு விரோதமாய், தேவ ஆவியான பிரசன்னத்துக்கு எதிராய் செயல்படுகிற எல்லாவற்றையும் இப்பொழுதே உங்க நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த எல்லையில தேவ மகிமை ஆளுகை செய்யட்டும்.
தம்பி come on. வாழ்க்கையில் என்ன பாரு என்ன பாரு லுக் விசுவாசிக்கிறியா? வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ப முடியாத கிரியைகளை உன்னெல்லாம் பார்த்து மதிக்காதவன் கூட உன்னை மதிக்கிற காலங்கள் வரப்போகிற. உன்னை யாரெல்லாம் தள்ளினார்களோ அவர்கள் முன்பதாகலாம் கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உன்னை வாழாக்காமல் தலையாக்கி அற்பமா எண்ணப்பட்ட தள்ளப்பட்ட இடத்துல தேவனும் தலை நிமரச் செய்து உன்னை நிச்சயமாகவே ஒரு பெரிய ஒரு ஜாதியாக்கி வாங்கி அந்த கிருபை அப்படியே உன் மேல இறங்கட்டும். Right now in the mighty name of Jesus Father. தேவ மகிமை அப்படியே நிரப்பட்டு சுவாமி. விசுவாசிக்கிறியா நீ? அதை எத்தனை வயசு உனக்கு? 22 வயசு. The right time. வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பமுனை நீ தருவார். எத்தனை பேருக்கு உனக்கு இது ஒரு பெரிய ஒரு என்கவுண்டரா இருக்கும் இந்த நாள், இந்த கூட்டம் யாருக்கு எப்படியோ உனக்கு உனக்கு இன்னும் அந்த கிருபையை வாங்கிக்க தேவ பிரசன்னத்தில் இன்னும் more anointing, more anointing, more anointing. Receive. Take it in the mighty name of Jesus, Father. Right now, Holy Spirit. Thank you, Holy Spirit of God. Thank you, Father. Thank you, Father. வேற யாராவது ரொம்ப ஆசையோடு இருக்கீங்களா? நம்புங்க, யோசேப்புடன் இரவுல அந்த ஒரு நாள் இரவுல அவன் சாப்டரே மாறிச்சு. எத்தனை பேர் லைஃப்ல உங்க சாப்டர் மாறணும்னு ஆசைப்படுறீங்க? ரொம்ப வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைங்க கை உயர்த்துங்க பா. மாட்டாடா கவுங்க நீங்க வாழ்க்கையில போராடி இருக்கிற அந்த பொல்லாத வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுறார். லேடிஸ் யாராவது இருக்கிறீங்களா? பிடிக்கிறவங்க ஆயில் கொண்டாங்க. ரைட்னா இது கொஞ்சம் நம்முடைய விடுதலை நேரம். மற்றவங்க எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஆவியானவர் யாரை யாரை எனக்கு காட்டுறாரோ கூப்பிடுறேன். ஒரு பெரிய மாற்றத்தை ஆவியான உங்களுக்கு தருவா. இந்த சரத்தோட போராடுகிற எல்லா கிரியைகளும் ஆண்டவரே. வாலண்டியர்ஸ் யாராவது இருக்காங்களா? லேடிஸ் யாராவது இருக்கிறாங்களா? வாங்க வாங்க, நீங்க தான் வரணும். எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளை, இந்த சரத்தோட போராடுகிற எல்லா கிரியைகளை I command in the mighty name of Jesus. இன்னையோட அந்த சாப கட்டுகள் எத்தனை வருஷம் சாபமோ அது எல்லாம் நிர்மூலமாகி Jesus be healed right now. Be free in the mighty name of Jesus, Father. Be free in the mighty name of Jesus. Laka Rabu Shata. Come on, brother, come on. அவருடைய வல்லம் உங்க வாழ்க்கையில சன் எலும்புங்க அவனுடைய பிரசன்னத்தில் மஞ்சோடு இருந்து ஏதாவது நடக்கணும் ஆண்டவர் என் வாழ்க்கையில இன்னைக்கு ரிலீஸ் பண்றேன். எழும்போது சுகத்தோட விடுதலையோட சாட்சியோட எழும். Jesus name. Hallelujah. Maharashiriyantura. Receive Lord. Brother, come brother. Ninga. Yeah, come. ஆண்டவருடைய மகிமை மூடட்டும். வாங்க சிசுகமா கை வைத்து நேயோட சாபத்தை கத்தர் உடைக்கிறார். சர்ப்பத்தின் ஆவி கை வைத்து lift your hand. Holy Spirit, be free in the mighty name of Jesus. மொத்தமா சுகமாகட்டும். Be free in the mighty name of Jesus right now. In the mighty name of Jesus. சர்ப்பத்தை out in the mighty name of Jesus. Out in the mighty name of Jesus. Jesus name, Jesus. brother. Lift your hands. நீங்க யாரெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை பாஸ்டர் இவங்க சூப்பர் ஐயா அதான் கூப்பிட்டுருக்காரு ஆண்டவர். கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இருக்கீங்க பிரதர். இன்னைக்கு ஆண்டுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலமான அடுத்த ஒரு சாப்டருக்குள்ள உங்களை கொண்டு போகிறார். Right now, Jesus name.
யாரும் எனக்கு தெரியாது. ஆனா அவர் ஒரு ஊழியக்காரர். நான் சொல்றேன், ஆவியில அனைவருடைய சாப்டர் இந்த ராத்திரி மாறும். ஆவியில பேசுறேன். நான் நம்பவே முடியாதபடி இருக்கிற ஒரு உயர்வுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் ஆசையோடு இருக்கிறீங்க? கை உயர்த்துங்கப்பா. உங்க பேர் என்ன? டேவிட் ஜெயன்ஸ் பாஸ்டர். புது சாப்டர் தொடங்குறது உங்க லைஃப்ல. It's the power in the mighty name of Jesus right now. Look at me. கையை பாருங்க. Holy Spirit, release the power in the mighty name of வல்லமை உங்களுக்குள்ள பாயிட்டு. Fire the Holy Ghost right now. மொத்தமா இருக்கட்டும். மொத்தமா இருக்கட்டும். Jesus name, Jesus name. Holy Spirit. நீங்க வாங்க. நீங்க என்ன 4 மணில அதான் கொடுத்தா கை வைத்துங்க. வாழ்க்கையே மாறட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நம்மை மூடிரட்டும். Precious, very precious. Jesus, 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 Jesus. Makarabu shata. மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்தை மூடி இருக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். நீங்க ஃபேமிலியா வாங்க. கம் ஆன், நீங்க ஃபேமிலியா வாங்க. போயிருக்கீங்க. யாரும் எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. கரெக்டா? மறுபடி எழுத முடியுமா? ஆனா இன்னைக்கு வார்த்தை புறப்பட்டு இருக்கிறது. நம்பவே முடியாத கிரியைகளை உங்களை சுற்றி இருக்கிறவெல்லாம் ஒரு சாப்டர் எழுதிட்டான் அவங்க மேல. ஆனா நான் ஆவியில பேசுற இந்த வார்த்தை இதே பட்டணத்திற்கு ஆவியானவர் என்ன மறுபடியும் கொண்டு வருவார். உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய சாட்சியோட நான் பார்ப்பேன். இது உங்க முடிவல்ல. உங்களை கர்த்தர் ரெஸ்டோர் பண்ண போகிறார். Holy Spirit, I bless you. இந்த கரங்கள் இன்னைக்கு வெறுங்கையா இருக்கிறது. இந்த கரங்கள் அநேக நன்மைகளை அநேகருக்கு கொடுக்கிற கரங்களாய் கர்த்தர் அலங்கரிக்கிறார். தகப்பனே, இந்த குடும்பத்தை நான் இயேசுவின் நாமத்தில் நீங்க ஆசீர்வதிக்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். சாப்டர் உங்க சாப்டரை மாறப்போகுது பிரதர். The chapter will be changed in Jesus name. Relax. இனி உங்களுக்கு ரிலாக்ஸ். ரொம்ப கவனிங்க. ஊழியக்காரங்க வாழ்க்கையில உடைப்பு என்பதற்கு பஞ்சமே இருக்காது. எப்படி இருக்காது சொல்லுங்க? பஞ்சமே இருக்காது. ஆனால் எவ்வளவுலாம் ஒருங்கி இருக்கிறேன் வாழ்க்கையில. ஆனா ஒரு நாளும் கீழே போனதே கிடையாது. அதுதான் கர்த்தர் மேல வச்ச கிருபை. ராமன் சொல்லக்கூடாதா? போன லாஸ்ட்
நீங்கள் லாஸ்ட் ஜூன்லலாம் நான் பயங்கரமான ஒரு பேட்டிலுக்குள்ளே போனேன். ஒரு 15 days நான் விழுந்து தான் கிடந்தேன், சாப்பிட கூட செய்யலை. அப்புறம் நான் மெலிஞ்சு ஆக்சுவலாக ஒரு 5 to 6 kg நான் கொல்ல லாஸ் ஆயிடுச்சு எனக்கு சரீரத்தில். ஆனால் ஆண்டவர் என்னை விடவே இல்லை. அப்போ தான் ஒரு பாட்டு நிறைய பாடுவேன், நானே வொர்ஷிப் பண்ணி வீட்டில் பாட்டு நிறைய பாடுவேன், சொந்த பாட்டே நிறைய பாடுவேன், எதையுமே வெளியே கொண்டு வந்தது கிடையாது. ஆனால் ஜூன் மாதம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய உடைக்கும் போது நம்ம சாப்டர் மாறும். சொல்ல புரியுதா? அப்போ பார்த்தீங்கன்னா உடைஞ்சி போன நேரத்தில் தான் எனக்கு ஒரு பாட்டு ஆண்டு கொடுத்த சி மேஜர். அதை நான் எழுதி பாடினேன். எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. என்னோட யூடியூப் பார்க்குறவங்களாம் கை வைத்துங்க பார்ப்போம். பரவாயில்ல, நிறைய பேர் பார்க்குறீங்களா? என்னோட சாங் கேட்டீங்களா? வல்லமையுடைய ஒரு சாங் எத்தனை பேர் கேட்டீங்க? நல்லா வயிறுதுங்க, அதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் நான். அப்போ அந்த பாடல் வந்து அப்படிதான் பிறந்துச்சு. இப்போ நான் விசுவாசிக்கிறேன், நியூ சாப்டர். எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க, நியூ சாப்டர். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. வல்லமையுடையவர் மகிமையை செய்தார், அவரின் நாமம் பரிசுத்தமுள்ளதே. பாட்டு பிறந்துச்சு. நீங்க கூட்டம் முடிஞ்ச பிறகு யூடியூப்ல போய் பாருங்க. பார்த்தவங்க மட்டும் கை வைத்துங்க பார்ப்போம், பார்க்காதவங்க திருப்பி கேளுங்க. ஏன் இன்னைக்கு இந்த காரியத்தை நான் சொல்றேன்னா, உங்க லைஃப்ல நியூ சாப்டர், நியூ புக் ஓபன் பிரதர். சரிங்களா? ஐ பிலீவ், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அதை ஐ ஃபீல் புதிய காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையை தொடக்குகிறார். ஐ பிளஸ். எல்லாரும் கை நீட்டி வாசியோட. எனக்கு தெரியாது ஆக்சுவலா, நான் வந்தோடனே உடனே ஆவியான சொன்னேன், ரொம்ப இழந்துட்டாங்கடா லைஃப்ல, அதனால நான் கூப்பிட்டேன். முன்னால எல்லாம் கை நீட்டலாமா? இவங்களுக்கு நேரம் கை நீட்டி நீங்களாம் பிளஸ் பண்ணுங்க. இவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, வெட்டு கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் விளைவை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். நீ திரும்ப அளிப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அன்பு சகோதரரை நிரப்பட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளக்காய் கர்த்தர் உங்க மகனை அலங்கரிப்பதற்காக அவருக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கமா அப்படியா? கமா சின்ன பிள்ளைகள் ஊழியம் பண்றீங்களா? பிக் மினிஸ்ட்ரி ஆயா. இன்னும் வல்லமையோடு செய்யத்தக்கதாய் ஒரு வல்லமை மகனுக்கு நிரப்பட்டு இதுவரையும் செஞ்ச ஊழியம் இல்லை. இந்த நாட்களுக்கு பிறகு, இந்த இரவுக்கு பிறகு, இந்த என்கவுண்டருக்கு பிறகு செய்யற ஊழியமே என் ஆத்துமா பாடலாமா? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனில் களி கூர்கிறது. நம்புறீங்க? என் சாப்டரை இந்த ராத்திரி கர்த்தர் மாற்ற போறேன். யோசேப்பு நினைச்சது அந்த 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 சிறை கதவுகள் இருந்து வெளியே வரணும்னு தான். ஆண்டவர் அவனுக்காக சாதாரண கதவை திறக்கல, அரண்மனையின் கதவையை கர்த்தர் திறந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எங்களுக்காக அரண்மனையின் கதவுகள். இது நல்லா இருக்கு, இது ஒரு ப்ரொஃபட்டிக்கா இருக்கு. நம்புறேன் நான். எனக்காக, எங்களுக்காக சாதாரண கதவுகள், ராஜாக்களின் கதவுகள். எல்லாரும் சொல்லுங்க, ராஜாக்களின் கதவுகள், உயர்ந்த அதிகாரிகளின் கதவுகள் எங்களுக்காக திறக்கப்பட போகுது. நம்புற பிள்ளைங்க நல்ல கையை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி ரைட் நவ, ரைட் நவ. எஸ், ஒருவேளை ஆண்டவருடைய கிருபையை இப்போ தொடப்படணும்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க, தேவ வல்லமை பண்ண எனக்கு கர்த்தர் என்னையும் டச் பண்ணணும்னு நினைக்கிற பிள்ளைங்க உங்க கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. உங்க பத்துல வந்து நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். Thank you Holy Spirit of God. எஜமானன் நீரே, சர்வ
சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றும் பணிந்தே தொழுவோம். ஹல்லேலூயா, 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 சேர்ந்து சொல்லலாமா? விடுதலையோடு விடுதலையோடு விசுவாசத்தோடு புரியுங்க. உங்க லைஃப்ல சாப்டர் அநேகரோட லைஃப்ல உங்க சாப்டர் மாறுகிறது. எத்தனை பேருக்கு மாறணும்? சாப்டர் நைட் மாறணும் ஆண்டவர். ஆமென். கம் ஆன் ஃபேமிலியா நீங்க கம் ஆன் கம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. யா ஐ bless you. ராத்திரியோட ராத்திரியா சாப்டரே கதை திருப்பட்டும். எல்லாம் இருக்கு உங்க லைஃப்ல. நான் ஏதோ ஒரு எம்டினஸ் ஃபீல் பண்றீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அந்த எம்டினஸ் எல்லாத்தையும் எடுத்து போடுறாரு. எத்தனை வருஷமா? 8 வருஷமா ஆவியில உணர்ந்தப்பட்டேன் பாருங்க. பேபிக்காக வெயிட் பண்ணதான் சொன்னேன். எம்டினஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா? ஆண்டு சொன்னார் குழந்தைக்காக காத்திருக்கிறாங்க 8 வருஷமா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஆண்டு உங்களை அறியறாரு பாருங்க உங்க லைஃப்ல. அதான் நான் கேட்டேன், பேபிக்காக வெயிட் பண்றீங்களோன்னு கேட்டேன் அவர்கிட்ட. ஆமா தான் சொல்றேன், 8 வருஷம் வெயிட் பண்ணேன். பிரதர் எல்லாம் இருக்கு உங்க லைஃப்ல, இந்த ஒண்ணு இல்லை. கை உயர்த்திக்கோங்க. தமிழ் புரியும் தானே? விட்டுருங்க. அது சில வெளியே போகணும். வாங்க சுரேஷ், வாலண்டியர்ஸ் எல்லாம் நீச்சல் பண்ணணும். நீங்க Glory to God.
ஆவியானவர் எங்கே விட்டு 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 சரியாக ஆவியானவர் எங்கே அங்க விடுதலை New chapter. New chapter. புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய எல்லைகள், புதிய ஆசீர்வாதம், புது ட்ரெஸ், புதிய அங்கீகாரம் ஆண்டவர் கொடுக்கிறார். This I bless you. I bless you. I bless you. Hallelujah. I was praying for my wife. She was having a lot of problems yesterday. ஆண்டவர் என்னை இப்போ எங்க வரவேற்கிறாங்க. With faith I was sitting here. I went now to my house and I brought my wife with faith. With faith. With faith I come. I love you. I love you Lord. The miracle will happen at the right time. மொத்தமா நீர் யாருக்கும் கடனாளி அல்ல, நீர் யாருக்கும் பாரமும் அல்ல. உமக்கு யாருன்னு தெரியாது. எவருமே ஆண்டவர் சொன்னார், ஒரு எம்ப்டினஸ் லைஃப்ல இருக்கு. அதான் அவர்கிட்ட போய் கேட்டேன், பேபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதான் சொன்னா 8 வருஷம் வெயிட் பண்ணேன். நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு ஏதோ சம்திங் இன்னைக்கு நடந்தது. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுங்க எல்லா பாண்டேஜையும் கட்டுகளையும் ஆண்டவர் உடைச்சு போட்டிருக்கிறார். யூ ஆர் ஃப்ரீ இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ், பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஐ பிளஸ் யூ. அவளை நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பின்னால் நிற்கிறீங்களா? குட். ஸ்பிரிட் விடுதலை உண்டாயிருக்கு. வெளிச்சமாய் மாற்ற ஒன்றிலும் குறையுள்ளாதபடி இனி நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, மேன்மையின் வாழ்க்கை வாழ, ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை வாழ உயர்ந்த இடத்தில் அமரச் செய்வீராக. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. புதிய காரியங்கள் தொடங்குவதாக. இன்னையிலிருந்து நீர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நம்ப முடியாத கிரியைகளை, விசுவாசிக்க முடியாத அற்புதங்களை உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்து, அப்பா இனி வருகிற காலங்களில் எப்படி யோசேப்பின் பக்கம் வேற மாதிரி எழுதப்பட்டதோ உங்க பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட பக்கங்கள், புதிய நன்மைகள் எழுதப்படுவதாக. பார்வோன் எழுதினான் யோசேப்புக்காக. என்ன எழுதினா? சிங்காசனத்தில் மட்டும்தான் அவனுக்கு மேல நான் இருக்கிறேன். அவனுடைய கைகள் கால்கள் அவனுடைய உத்தரவு இல்லாமல் யாரும் அசையக்கூடாது அப்படி சொல்லி அவனை பார்வோனின் ரதத்தின் மேல ஏற்றினான். உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்து வைத்தான். அப்பா அப்படிப்பட்ட ஒரு புதிய பக்கங்கள் உங்க பிள்ளைகளுக்காக இன்னைக்கு திறக்கப்படட்டும், எழுதப்படட்டும். நீர் எழுதுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனசார ஒவ்வொரு பேரை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி இந்த பெங்களூர் பட்டணத்திற்காக ஜெபம் பண்ணுவோமா? ஒரு நிமிஷம். கர்த்தருடைய மகிமை இந்த பட்டணத்தில் இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை இந்த பட்டணத்தில் வெளிப்படட்டும். தேவனுடைய மகிமைக்கு தடையா இருக்கிற எல்லாம் இனி மாறட்டும். ஒவ்வொரு ஆராதனையிலையும் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு தேவனுடைய கூட்டத்திலையும் ஒரு ஜெபங்களிலையும் தேவ ஆவியானவர் இந்த பட்டணத்தை ஆளுகை செய்யட்டும். இந்த பட்டணத்துக்கு ஒரு சேமம் வரட்டும்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதம் நம்முடைய டோக்ஸா மீட்டிங் வருகிற 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நம்முடைய அரராத் ப்ரேயர் ஹவுஸ், அரராத் ஜெப வீட்டிலே நம்முடைய டோக்ஸா சுகமளிக்கிற கூட்டம் நடக்கிறது. ஒவ்வொரு மாதம் இந்த கூட்டத்தில் அநேகர் விடுதலையையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நீங்களும் இந்த மாதம் 27ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு அந்த சுகமளிக்கிற கூட்டத்தில் பங்கு பெற்று கர்த்தருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் அன்போடு அழைக்கிறேன், வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வருகிற சனிக்கிழமை உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். டோக்ஸா மீட்டிங்கில் நான் கலந்துருந்தேன். எனக்கு யூட்ரஸில் கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ண 2 மாசத்துல ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு. உருண்டையா கட்டி வந்து என் லெஃப்ட் சைடு வெளியே போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இதுக்கப்புறம் எனக்கு அந்த வலியெல்லாம் இல்லாம போயிடுச்சு. 60 லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல 30 மட்டும் கட்டினா போதும், ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி கொடுத்து கர்த்தர் க்ளோஸ் பண்ண வைத்தாராம். இவ்வளவு நேரம் உட்கார கூட முடியாத நிலைமையில தான் வந்தாங்களா. ஆனா அந்த கூட்டத்துக்குள்ள வரும்போதே ஆண்டோடைய வல்லமை அவர்கள் மேல ஊற்றப்பட்டு மோஷன் போற இடத்துல அது இருக்குதோ அதனால உட்கார முடியாது. அப்ப ஆண்டவர் இப்போ உட்கார முடிஞ்சிச்சா? இப்போ அதான் அந்த அக்கினி அவசியம் மேல ஊத்தப்படும் போது நான் உட்கார்ந்து தேவனை துதிச்சேன். Ararat Power Ministry